ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரி, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னாச்சும் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை பார்த்திங்கன்னா தூண்டியிருக்கு. இதுக்கு முன்னாடி நத்திங் அவங்க ஒரு ஃபோன் லான்ச் பண்ணும்போது டிரான்ஸ்பரண்ட் பேக்கு உள்ள கலராக லைட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது சீரிஸ் சொன்னால் இப்போ நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சிருச்சு நத்திங் மேலே. ஓகே, நத்திங்கடாடே பின்னாடி என்ன லைட் எரிய விடுவேன் அந்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு. இப்போ சிஎம்எஃப் பிராண்டுக்கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெட்ரோ ஃபீல் கலந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஃபீல் பார்க்கும் போது எனக்கு கிடைக்கிது. இது ஜூலை 8ஆம் தேதி சிஎம்எஃப் ஃபோன் 1ம் ஒரு வாட்சும் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க ஃப்ளிப்கார்ட்டில் அஃபிஷியலாக. ஓகேவா, இவங்களே பார்த்திங்கன்னா ஒரு சில இமேஜஸ்லாம் டீஸ் பண்ணி அதாவது அஃபிஷியலாகவே லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன ஏதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதோட கலர் ஆரஞ்சு கலரில் பார்த்திங்கன்னா அந்த ஃபக்கி கலர்ஸ் நம்ம அந்த சிஎம்எஃபோட நெக் பேண்டும் நான் அது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் ஆரஞ்சு கலர் பார்த்திங்கன்னா யூனிக்காக இருந்துச்சு. ஏன்னா இப்போ எல்லோ ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ரெட் கலர் பார்த்திங்கன்னா நல்லா ஃபேமஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா நல்லா ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ ஆரஞ்சு கலர் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வருஷமும் ஒரு கலர் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இதில் ஆரஞ்சு கலரில் பார்த்திங்கன்னா பேக் இருக்குது. இன்னொன்று இப்போதைக்கு அஃபிஷியலாக பிராண்ட் சைடுலேருந்து வெளியிட்டது பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளே பகுதி எப்படி இருக்கும் அப்படின்றத வெளியிட்டிருந்தாங்க. இன்னொன்று ஒரு சில டூல்ஸை பார்த்திங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. பேக் சைடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில லீக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பேனல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கும்ல, அதில் என்ன சொன்னால் சிங்கிள் கேமரா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா டூயல் கேமரா இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு சிங்கிள் கேமரா இருக்குன்றாங்களா, அது 50 மெகாபிக்சல் வித் ஓஎஸோடு இருக்குது. செல்ஃபி கேமரா பார்த்திங்கன்னா 16 மெகாபிக்சல் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்க்கும்போது 6.7 இன்ச்சு ஆம்லோட் டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கான். 2000 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பார்த்தீங்கன்னா இருக்குது. டூயல் ஸ்பீக்கர். இன்னொன்று ஆட் ஆன் அட்வான்டேஜ் என்னமா சொல்கிறாங்க, அதில் எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு போகிறக்கு ஆப்ஷன் இருக்குது. அது அப் டு 2 TB. இந்த 2 TB ஸ்டோரேஜ் சப்போர்ட் பண்ணுறது இருக்கட்டும், அந்த 2 TBயோட விலையை கேட்டிங்கனாலே நெஞ்ச பிடிச்சிருவீங்க. ஃபோன் ரேட்டுக்கு இருக்கும் 2 TB மெமரி கார்டெலாம். ஸோ அதனால் அது மெமரி கார்டு ஆப்ஷன் இருக்குது, வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஒரு 256 GB இல்லை 128 GB அடிஷ்னலாக போட்டுக்க போகிறாங்க. பட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 3.5 ஆடியோ ஜாக் ஆப்ஷனும் இருக்குது அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இல்லை இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, பின்னாடி சிஎம்எஃப் இப்போ சிஎம்எஃப் நெக் பேண்டில் ஒரு ஸ்க்ரோலர் பட்டன் இருக்கும். அப்படியே திருப்பி நம்ம வால்யூமில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் பட்டன் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஃபோனுக்கு பின்னாடி கார்னரில் பார்த்திங்கன்னா ஒரு டயலர் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மூலிமா எதெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த கேமராவில் ஒவ்வொரு மோடு சேஞ்ச் பண்ணுவோம்ல, அதாவது கேமரா, வீடியோ, ஃபோட்டோ அப்படின்னு சூஸ் பண்ணுவோம்ல, அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாமா. அதுக்கப்புறம் நிறையா உள்ள இன்டர்ஃபேஸ்லேயே நம்ம அதை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாமா. முக்கியமாக இந்த ஃபோட்டோ எடுக்கும் போதாக இருக்கட்டும், இந்த மியூசிக் ப்ளே பண்ணும்போது ப்ளே பேக், பாஸ்ட், ஃபார்வேர்டு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. இன்னும் கம்பெனி தரப்புலேருந்து முழுசாக அந்த லான்ச் அப்போ தான் அது எதுக்கெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ண முடியும், கஸ்டமைஸ் பட்டனா என்னன்றது அப்போ தான் தெரியும். பட் இப்போதைக்கு ஒரு மேனுவலாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு டயலர் பட்டன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது அந்த இமேஜ்லேயே தெளிவாக தெரியுது. இன்னொன்று அந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ கலட்டுற மாதிரி, இது அஃபிஷியலாக பிராண்டு சைடுலேருந்தே வந்த போஸ்டர் தான். ஒரு ஸ்க்ரூ டைப் இருக்குது. நம்ம பழைய ஃபோனெல்லாம் பேட்டரி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே கலட்டி பேட்டரியை கடையில் போய் வாங்கி மாட்டிக்குவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்க போகிறான்றனா, அப்படி கொடுத்தா உண்மையிலே ஒர்த்து. நம்மளே பார்த்திங்கன்னா பேட்டரி இறங்குதா, ஒரு வருஷம் 1.5 வருஷம் யூஸ் பண்ணுறோமா, டக்குன்னு சர்வீஸ் சென்டர் போய் ஒரு பேட்டரியை வாங்கிட்டு நம்மளே கலட்டி மாட்டிக்கலாம். எக்ஸ்ட்ரா சர்வீஸ் சார்ஜ் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. பேட்டரிக்கான காசை மட்டும் கொடுத்துட்டு வந்துடலாம். பட் இதை அவன் பண்ணுவானான்றது தெரியல. ஆனால் எதுக்கு அந்த ஸ்க்ரூ அப்படின்றது தெரியலை. பட் அந்த ஸ்க்ரூவும் இருக்குது. அந்த ஸ்க்ரூக்கான டூலும் அவன் ஃபோனோட பாக்ஸ்குள்ளேயே வச்சு கொடுக்க போகிறான். அதுதான் உண்மையிலே ஒரு ப்ளஸ்ஸு. அப்புறம் 5000 mAh பேட்டரி, 33 வாட் சார்ஜர் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுதான் இந்த ஃபோனை. உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர் மீடியாடெக் டைமென்சிட்டி 7300 ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர் பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. இதோட ரேட்டை கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படும். எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் ஆன்லைனில் பார்க்கும்போது 17,000 20,000 வருது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதே மாடல் நத்திங் லான்ச் பண்ணியிருந்தான் அப்படின்னா ஒரு 35,000 இல்லை 30,000 லான்ச் பண்ணியிருப்பான். இப்போ சிஎம்எஃப் லான்ச் பண்ணுறனால இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 20,000 வருது. இப்போ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஸ்ட்ராங்காக ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு கேமிங்காக வாங்குறீங்க, மல்டி டாஸ்கிங் வாங்குறீங்கன்னா இது செட் ஆகாது. பட் ஒரு பட்ஜெட்குள்ளே வேணும், கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் அப்படின்ற பட்ஜெட்டில் வேணால் வாங்கலாம். இன்னமும் பிராண்ட் சைடு அஃபிஷியலாக அந்த டிஸ்பிளேவோட
அந்த கேமரா உண்மையிலேயே சிங்கிள் கேமராவா இல்லை ஒயிட் ஆங்கிள் சேர்த்து வருதா அப்படின்றது நமக்கு தெரியணும். அந்த பேக் டோரை கலட்டி நம்மளால் பேட்ரி மற்ற காம்போனன்ட்ஸ்லாம் நம்மளால் மாற்றிக்க முடியுமா அப்படின்றது தெரியணும். அந்த எல்லாமே இருக்குது. ஸோ லான்ச் அப்போ தான் தெரியும். இதோட ப்ரைஸ் ஆஃபரில் மட்டும் 20,000 வருதா என்னன்றது வர 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். என்னன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இதை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உள்ள காம்போனன்ட் ஃபோட்டோ அது இதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டு வச்சுருக்கானுங்க. பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. லான்ச் ஆகட்டும், சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்றதை அடுத்து பார்ப்போம். ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.